இப்ப நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு தடவை அந்த டெத்ரில நான் மாட்டினா என் கதை கந்தல் தான். எப்படியோ நான் தப்பிச்சு வந்து என்ன பண்றான் பெருசா பிரசங்கம் பண்றான். தயாரிச்சு வச்ச ஸ்பீச் மாதிரி வளன்னு எப்படி நான் அவனுக்கு ஈடு இல்லைன்னோ, எப்படி என் தோல்வி தவிர்க்க முடியாதுன்னோ, எப்படி உலகம் சீக்கிரம் அவன் கைக்குள்ள போதுனோ வளரி தள்ளிட்டான். கிட்டத்தட்ட அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். ஆனாலும் வாய மூட மாட்டேங்கிறான். 2356 என்னது திருட்டு போச்சா? இது ரொம்ப வருத்தம். ஆமா, திருடிட்டாங்க. உனக்கு அந்த திருடனை பிடிக்கணும் இருக்கா? இல்ல, உண்மையை சொல்ல போனா நான் போலிங்கே போவேன். இத பாரு, நம்ம என்ன பண்றோம் நம்ம வைஃப்ஸ் நினைக்கிறாங்களோ அதையே நம்ம பண்ணா என்ன? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவன் மட்டும் தனியா இல்ல, அந்த குண்டனும் கூட இருக்கான். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நாம என்ன பண்றோம் பாப்? மக்களை காப்பாத்துறோம். யாருமே நம்மள கேட்க, உன்னை தனியா கேட்கணுங்கிறியா? இருந்தா நல்லதா இருக்கும். எஸ், எல்லாமே மறைஞ்சுதான் செய்ய வேண்டியது. ஞாபகம் இருக்கா? சமீபத்துல பேப்பர்ல கூட படிச்சேன். சராசரி வாழ்க்கைக்கு அவனால தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கடைசி நீ அவனை எப்ப பார்த்த? பழைய ஆளுங்க யாரையுமே நான் பாக்குறது இல்ல பாப், ஒன்னு தவிர. அதையும் தயவு செஞ்சு கெடுத்து. முதல் தடவை பண்ணும்போது ஜாலியா தான் இருந்தது. ஆனா அதையே பண்ணிக்கிட்டு இருந்தா நாம நெருப்பு நாம கிட்டதான் இருக்கோம். மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லையே? இல்ல, யாருமே இல்ல. இருக்கக்கூடாது. இந்த தீயை உன்னால அணைக்க முடியாதா? அந்த அளவுக்கு கனமான பணியை உருவாக்க முடியல. அது ரொம்ப சீக்கிரம் ஆவியா. என்ன சொல்ல வர? அப்படின்னா இங்க சூடு ஜாஸ்தியா இருக்கு, என் உடம்புல தண்ணி இல்லன்னு அர்த்தம். என்ன பேசுற நீ? காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை நீ யூஸ் பண்ணிக்கவே இல்ல. இந்த காத்துல ஈரப்பதமே இல்ல. நீ என்ன சொல்ல போற? உன் பலம் குறைஞ்சிருச்சுன்னா என்னால செவுத்த உடைச்சுக்கிட்டு போக முடியாது. இந்த பில்டிங் வர வர வீக் ஆகிட்டே போகுது. இடிஞ்சு நம்ம மேலே விழுந்துடலாம். நான் போலிங் போறோம்னு சொன்னேன். ஓகே, என் பின்னாடியே வா. கொஞ்சம் சூடா இருக்கும், அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டோம். இது என்னமோ சரியில்லை. நீ frozen காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உன்னால யூஸ் அது மட்டும் பண்ணிக்க இல்ல. முடியல. அசையாதீங்க. அசையாத. எனக்கு தாகமா இருக்கு. அசையாதன்னு சொல்றல. தாகத்துக்கு வெறும் தண்ணி குடிக்கிறேன், அவ்வளவுதான். சரி, தண்ணி குடிச்சிட்டல. நான் சொல்றது சரி. தெரியும் தெரியும். ஃப்ரீ. நாங்க போலீஸ். கிட்டத்தட்ட மாட்டிட்டோம். இந்த மாதிரி நாம மறுபடியும் பண்ண போறதில்லை. நாங்க உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஓவர். என்ன நம்புங்க, இவன் தான் பாஸ். நாம தேடிக்கிட்டு இருந்த ஆளு. நீங்க சீக்கிரம் வந்துருவீங்கன்னு நினைச்சேன். நான் சொன்னல எனக்கு வர லேட் ஆகும்னு. லேட்டா வரேன்னு சொன்னீங்க, ஆனா இவ்ளோ லேட்டா வரேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஹெலன், அதான் வந்துட்டேன்ல, விட்டுடு. பாப், என்ன இது? ஒண்ணுல கொஞ்சம் வழுக்கி விழுந்துட்டேன். நீ ரிலாக்ஸ் ஆயிரு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு யூகிக்க முடியுது. நம்மளோட உண்மையான தோற்றத்தை வெளியில காட்டக்கூடாது. பில்டிங் இடிஞ்சு விழற நிலைமையில இருந்தது. என்னது? நீங்க பில்டிங்க இடிச்சு தள்ளிட்டீங்களா? அதுக்கு தீ பிடிச்சிருந்தது. அதை அப்படியே விட்டுட்டா நிச்சயமா இடிஞ்சு விழுந்து இருக்கும். நீங்க திரும்பவும் இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டிருக்க கூடாது. இங்க பாரு, நான் அங்க போனது விபத்துல சிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக தான். நீ நினைக்கிற நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. நம்ம குடும்பமே நடுத்தருவுல தான் நிக்க போகுது. நீங்க ஏன் உங்க பழைய வாழ்க்கையை மறக்க மாட்டீங்க? நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதை விட கடந்த காலத்துல எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறது. கடந்த காலம் கடந்த காலமாவே இருந்துட்டு போட்டா, ஆனா இப்ப நம்ம அப்படி இருக்க முடியாது பாப். இத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
நம்ம பசங்க எல்லாரும் இப்பதான் பெரிய படிப்புக்கு போறாங்க. பட்ட படிப்பு ஒண்ணும் இல்ல, அவன் 4வதுல இருந்து 5வது கிளாஸுக்கு போறான், அவ்வளவுதான். ஏன் அதுவும் படிப்பு தானே? புரியாம பேசாத ஹெலன். அவங்க எதையாவது ஒண்ணு சாக்கா வச்சுக்கிட்டு கொண்டாடுவானுங்க. ஆனா என்ன மாதிரி நாட்டுக்கு உண்மையை உழைச்சவங்களை யாராவது பத்தி. நான் உங்களை பத்தி பேசல பாப், டேஷ பத்தி சொன்னேன். நீ டேஷ்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவனை ஸ்போர்ட்ஸ்ல பங்கேத்துக்க சொல்லு, டேலண்ட நிரூபிக்க சொல்லு. நான் எதுக்கு வேணாம்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அனாவசியமா இங்க சண்டை போடாதீங்க. அப்படின்னா நான் கெட்டவனா? சொல்றேன்ல உங்களை பத்தி பேசலன்னு. ஓகே டேஷ், நீ ஒட்டு கேக்குறேன்னு எனக்கு தெரியும். வெளியே வா. வயலட், நீயும் வெளியில வா. வாங்க, வெளியே வாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க சும்மா பேசிக்கிட்டு ஆனா இருக்கோம். பார்த்தா அப்படி தெரியல. இல்ல, பயப்படாதீங்க. நான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நாங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்துதான் போராடுவோம். அதனால உங்களுக்கு அது அவங்கதான் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சாரி, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் போய் படுங்க. குட் நைட் மம்மி. குட் நைட் டாடி. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் டைம் ஆயிடுச்சு.